எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஒரு குறள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. கற்க படிக்க, கசடர படிக்கும்போது தெளிவாக படிக்கணும், டெப்த்தாக படிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா, ஒரு பாடத்தை படிக்கிறீங்கன்னா தெளிவாக படிக்கணும். அது ப்ராக்டிக்கலாக அதை யூஸ் பண்ணும்போது எப்படிலாம் அது யூஸ் ஆகும் அப்படின்றது மாதிரி தெளிவாக படிக்கணும். கற்க கசடர கற்பவை படிக்கக்கூடியவை. எதெல்லாம் படிக்கணும்? நல்லதை படிக்கணும், கெட்டதை படிச்சிடக்கூடாது. கற்பவை படிக்கிறது, கற்பவை கற்றபின் படிக்க வேண்டியதை படித்த பின்னாடி நிற்க அதற்குத்தக. அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கணும். நல்ல விஷயங்களை படித்தோம்னா அந்த நல்ல விஷயங்களை அது என்ன சொல்லியிருக்கு அது மாதிரி நடக்கணும். படித்தது மாதிரி நடைமுறையில் செயல்படுத்தணும். நாம் படிக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கக்கூடாது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. கல்வி ரொம்ப முக்கியங்க. நீங்கள் படிக்கிற விஷயத்தை தெளிவாக படிச்சுக்கணுங்க. ஒரு என்ஜினியர் இருக்காருன்னா, என்னோடய மாப்பிள்ளை ஒருத்தரை படித்தார். அவர் கப்பலில் போயிட்டு சிங்கப்பூரில் இங்கே வேலை பார்க்குறாரு. ஒரு சைனீஸ் ஒருத்தனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. கரெக்டாக ஏதோ இடத்த தட்டியிருக்காரு, கப்பல் ஓடிச்சான். அவர் எப்படிங்க ஓடிச்சின்னு கேட்டாங்க. அதனால் ஒரு எங்கே தட்டுனா ஓடும், ஒரு மிஷின் ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து ஒரு இப்போ இங்கெங்கேயோ உள்நாட்டில் செலவு பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த மிஷினை ஓட வைக்க முடியல. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் அந்த மிஷினை ஒரே ஒரு தட்டிருங்க, அது ஓடிச்சான். அப்போ எதை எங்கே எப்படி தட்டணும்னு தெரியணும்ல, அதை அவன் படிக்கணும். தெளிவாக டெப்த்தாக படிச்சிருந்தா மட்டும்தான் எப்படி என்ன செஞ்சால் அந்த வேலையை முடிக்க முடியும்னு ஒரு தெளிவு கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் எந்த விஷயத்தை படித்தாலும் தெளிவாக படிக்கணும். தெளிவாக படிச்சுட்டு அந்த படித்ததை கரெக்டாக பயன்படுத்தணும், பிளான் படி, சிஸ்டமேட்டிக்காக. அதான் கற்க. அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்பவை கற்றது கற்றபின் படித்த பின்னாடி நிற்க அதற்குத்தக. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம ஒழுக்கம் உள்ளவனாக நடக்கணும். அதை படித்தது ஒன்று செஞ்சது ஒன்று இருக்கக்கூடாது. அதனால் மாணவர்களை, நண்பர்களை, நீங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை படிங்க. படித்த பின்னாடி அதுபடி நடங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சந்திரன் வனன்.